இப்போ நம்மள்ட்ட பார்த்த ஜாதகர்களுக்கு தெரியும், நிறைய பேர் நண்பர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய குலதெய்வத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இல்லைங்க இதுதான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதற்குண்டான ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் நான். அதாவது நீங்க ஒரு செயல் செய்றீங்கன்னா காரணம் காரியம் இல்லாம அதை நம்பக்கூடிய தன்மை இங்க எல்லாருக்குமே இருக்காது. அப்போ இந்த குடும்பங்கள்ல இந்த நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி, இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தெளிவு அப்படிங்கிறது அங்க கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே குலதெய்வம் ஒரு வீடு எந்த மாதிரி இருக்குது, நீங்க வழிபட்ட தெய்வம் இதுதானா, இந்த தெய்வத்தை கரெக்டா வணங்குறீங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை. வேற ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா ரொம்ப அதிசயமா இருந்தது. ரீசெண்டா ஒரு 15-20 நாளுக்குள்ள பார்த்த ஜாதகம். குலதெய்வத்தை பத்தி கேள்வி அப்படிங்கிறது வந்தது. குலதெய்வத்தை கும்பிடுங்க கொஞ்சம் சரியாகும் அப்படின்னா, குலதெய்வமே எங்களுக்கு கிடையாதுன்னாங்க. கண்டிப்பாக கிடையாது, குலதெய்வம் உங்களுக்கு இருக்குது. குலதெய்வத்தை என்ன பண்றீங்கன்னா மாத்தி கும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இப்ப அவங்களுக்கு கன்னியா லக்னம், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. குலதெய்வத்தோட தன்மை நல்லா இருக்குதானா, தன்மை நல்லா இருக்குது. குலதெய்வம் கொஞ்சம் கோபமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நான் சொன்னேன் குலதெய்வ வழிபாட்டு முறைங்கிறது நல்லா இருக்குது, ஆனா குலதெய்வத்துல நிறைய குறைகள் அப்படிங்கிறது இருக்குது. கும்பிடுற சுவாமி சரிதானா அப்படின்னு. இல்ல நாங்க முருகனை வணங்குறோம், 9ஆம் பாவகத்தில் முருகன் சம்பந்தப்படுறாரு, அதனால இஷ்ட தெய்வமாக செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால முருகனை வணங்குறீங்க, கரெக்ட் தான். ஆனா ஒரு பெண் தெய்வம், அதுவும் காவல் தெய்வம், அங்க ஒரு ஆயுதம் மேந்திய தெய்வம், அதுதான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கறது சொன்னோம். நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க.